முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு தாங்க திருச்செந்தூர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூருக்கு போக முடியலையா அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருச்செந்தூருக்கு இணையான சக்தி கொண்ட சென்னையில் ஒரு திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எல்லாராலையும் சாதாரணமாக போக முடியாது. இந்த கோவிலுக்கு அந்த முருகனே மனசு வச்சு வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியுமா. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த செந்திலாண்டவரை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைத்தது நடக்குது. அதாவது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இவருக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு மஞ்சள் துணியும் ஒரு ரூபாயும் போதும். அதை நாம் கொண்டு வந்து எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இது மட்டுமே போதுங்க. கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நினைத்ததை நடத்தி காட்டுறாரு. இதனால தான் பலருக்கும் தெரியாமல் இருந்த இந்த கோவில் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிந்து இவருடைய சக்தி அறிந்து நிறைய பக்தர்கள் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கோவில் இன்னைக்கு உருவானது கிடையாது. இதுவும் பழமையான ஒரு கோவில் தான். அதாவது ஒரு 50 வருடத்துக்கு மேலாக இந்த கோவில் இருக்குது. இந்த திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல்களை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து தான் நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கோவில் பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் இதில் சொல்லாத தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலும் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது அல்லது எங்கள் வீட்டில் ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கடவுள்கிட்ட போய் வழிபாடு செய்கிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து பரிகாரம் செய்யும் போது நல்லது நடக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். சரி, நாம் இப்போ திருச்செந்தூர் முருகனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். முருகப்பெருமானுடைய கோவில்களில் தனி சிறப்பு அப்படின்னு சொன்னால் 2ஆம் படை கொண்ட இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியரை சொல்லலாம். ஆனாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க, போக முடியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ முக்கியமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா திருச்செந்தூருக்கு போகணும்னு நினச்சி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட சென்னையிலேயே இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வராங்க, வழிபாடு செய்துட்டு வராங்க. அதற்கான பலனை அப்படியே திருச்செந்தூர் முருகன் கொடுத்தது போலவே பலன் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த முருகன் நினைத்தா மட்டும்தான் நம்ம இந்த சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது நிறைய பேரால் சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போகலாமா, போக முடியல, நம்ம திருச்செந்தூர் முருகனையே நேரடியாக போய் திருச்செந்தூருக்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட தானாகவே இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு இந்த முருகப்பெருமான் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் நம்மளால் செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த திருச்செந்தூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தோஷங்கள் விலகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை வியாபாரம் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் காலமும் நேரமும் கைக்கூடி வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த சென்னையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடியது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லும்போது முக்கியமாக இந்த கோவில் எங்கன்னு கேட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த கோவில் காமராஜர் தெருவில் பொன்னம்பலம் காலனியில் KK நகரில் அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆர் நகரில் KK நகரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். அதாவது நெசப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சென்னையில் இந்த திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம வழிபாடு செய்யலாம். நீங்களும் இதற்கு அருகிலேயோ அல்லது சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க.
என்னால் வர முடியல, ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்புக்கு முடியாமல் இருக்கிறோம், நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், என்னால் அந்த கோவிலுக்கு வர முடியலன்னு சொல்கிறவங்க கூட எப்படியாவது ஒரு முறையாவது வந்து வழிபாடு செய்துட்டு அங்கே வந்து அன்னதானங்கள் கொடுக்கறது, அப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு நடந்த நிறைய அதிசயங்களை எடுத்து சொல்கிறாங்க. அதாவது இந்த அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு ஒரு வியப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் வேண்டுதல் அப்படியே பலித்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு பரிகாரமும் சொல்லப்படுது. முக்கியமாக நான் சொன்னது தான், ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை முடிந்து வைத்து இந்த கோவில் கொடிமரத்துக்கு அடியில் வைத்து வேண்டிக் கொள்கிறாங்க. அப்படி வேண்டிக் கொண்டா நாம் நினைத்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடிமரம் ரொம்பவே விசேஷமானது. திருச்செந்தூர் கொடிமரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கு பெரிய ஒரு கதையே இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் அந்த திருச்செந்தூர் கொடிமரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை முடிந்து வைத்து இந்த கோவிலினுடைய கொடிமரத்துக்கு அடியில் வந்து வச்சு வேண்டிக்கிறாங்க. அவர்கள் நினைத்த வேண்டுதல் கண்டிப்பாக விரைவிலேயே நிறைவேறுகிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தை நம்ம முறையாக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் முதல்ல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கணும். மஞ்சள் துணியில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலந்து, அதாவது மஞ்சள் துணியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த கலவையை வெள்ளை துணியை நினைத்து, அதாவது மஞ்சத்தூளில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். அதுக்கப்புறமா அதை நினச்சிக்கிட்டு வெள்ளை துணியில் வந்து நம்ம வந்து மஞ்சளை வந்து கலக்கணும். இப்படி நாம் நினைத்து அந்த வெள்ளை துணியை நனைத்து நிழல்லையே உலர வைக்கணும். அந்த மஞ்சளை வெள்ளை துணியில் பூசி நம்ம நிழல்லையே உலர வைக்கணும். இந்த மஞ்சள் துணியில் ₹1 வைத்து குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் முருகப்பெருமானிடம் சொல்லி இந்த முடிச்சை தயார் செய்து வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகும்போது இந்த முடிச்சை கையோடு எடுத்துகிட்டு போங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு அடியில் இந்த முடிச்சை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சை மீண்டும் கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு அந்த அறையில் வைத்து விட வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு அந்த முடிச்சை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியலில் கொண்டு போய் போடலாம். அப்படி எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்தலாம். அதாவது ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் கலந்து மஞ்சள் துணியாக மாற்றி உலர வைத்து அதில் ₹1 நாணயத்தை வைத்து முடிந்து குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த கோவிலுக்கு கொண்டு போய் அந்த உண்டியலில் செலுத்தி வழிபட்டுட்டு வரலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் என்ன விசேஷ தினங்கள் எல்லாம் கொண்டாடப்படுதோ அதே போல தான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் மிக விமர்சையாக நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. அங்கு என்னெல்லாம் நடக்குதோ அதே போல் விசேஷம் இந்த சென்னை திருச்செந்தூர் முருகன் கோவில்லையும் நடக்குது அப்படிங்கிறத மிக பெரும் விசேஷமாக சொல்கிறாங்க. சூரசம்ஹாரம் விரதம், அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, பால் குடம் எடுப்பது, தைப்பூச விசேஷம், வைகாசி விசாகம், சஷ்டி விரதம் அப்படின்னு என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்லையும் நடக்குது. 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடியவை எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் முருகனுக்கு உண்டான அனைத்து விசேஷ தினங்கள்லையும் பூஜைகளும் நடக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சென்னைக்கு அருகில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. முருகனை தரிசனம் செய்ய தவற விடாதீங்க. இந்த முருகன் கோவில் சென்னையில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். சென்னையில் காமராஜர் தெருவில், அதாவது பொன்னம்பலம் காலனியில், KK நகர், MGR நகர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெசப்பாக்கம், இந்த இடத்துல திருச்செந்தூர் முருகன் கோவிலை நம்மளால் போய் பார்க்க முடியும். உங்களுடைய கஷ்டகால தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை வணங்கி இந்த கோவிலை போய் வழிபாடு செய்து கொள்ளுங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு நடக்கும். நல்லதே நடக்கும் என்று நான் சொல்லிக்கிறேன். அந்த வகையில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு கூட இந்த கமெண்டில் வந்து பதிவிடுங்க, நான் பார்க்குறேன். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றிய அதிசயமான தகவல்கள் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.